How long you know my daughter? 6 மாசம் மேக்ஸிமம். சார், என் வாழ்க்கையை ஒப்படைக்கிற அளவுக்கு உங்கள் பொண்ணு எனக்கு தெரியும் சார். சார், இப்போ என்ன சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு வேலை தானே, நான் ஒரு வேலையோட வரேன். I'll prove myself. What do you want to prove? Hey Ram, are you running a reality show? The gentleman wants to prove something for love. Unemployed MBA wants to prove something. சார், நான் வரேன். Thanks for your time. Stop it, Chandru. எங்க அப்பா கேட்டதுல என்ன தப்பு? அவரோட இடத்துல இருந்து பாரு. நடு ரோட்ல நின்னு கத்தாத. அப்பனுக்கு சப்போர்ட்டா? நீ என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும். தோலை உரிச்சிட்டாங்க. அந்த ராம் நக்கலா பார்த்து சிரிக்கிறான். வார்த்தையை விடாத. ராம் நல்லவன். அவன் தான் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணான். ஓ, அப்ப நான் கேட்டவன். வேலை இல்லாத அண்ணாத பாட்டி சம்பாத்தியத்தில் ஒன்று சுத்திட்டு இருக்கிற நாயா? அந்த நல்லவனுக்கு தான் நல்ல வேலை இருக்குல்ல சிட்டி பேங்க்ல. அவனே போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நான் என்ன சொல்ல வந்தேன்? நீ என்ன உளற? சீப்பா பேசாத. நான்சென்ஸ். ஆமாண்டி, நான்சென்ஸ் தான். கூட சுத்தும் போது தெரியலையா வேலை இல்லாதவன்னு? நீங்களா இப்படி தானா? ஊரை சுத்தும் போது நாய்க்குட்டி மாதிரி ஒருத்தன் வேணும். கல்யாணம்னு வந்துட்டா வேலை, ஜாதகம், பங்களா, காரு, கையில நிறைய பணம். ஏண்டி லவ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கிறது இல்லையா? வேலைக்கு போறவங்க தான் காதலிக்கணும்னா இந்த நாட்டுல பாதி பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வாசல்ல தான் நிக்கணும். சந்துரு, கொஞ்சம் கத்துறது நிறுத்தறியா? கோவத்துல வார்த்தையை கொட்டாத. இங்க பிரச்சனை ராம் இல்ல, உனக்கு வேலை இல்ல. அதான் புரிஞ்சுதா? அது நம்ம சந்துரு தானே? வா போய் பேசலாம். வேணாம், பேச என்ன இருக்கு? என்ன இது குழந்தைத்தனமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க? ராம், what? Don't stop. நான் போய் பேசி ஏய் ராம், ப்ளீஸ் பேச ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் don't embarrass me. I'll just be a sec. Hey Chandru, how are you? நான் உன்னை 2-3 வாட்டி ஃபைலோட பார்த்தேன். சாரி, பேச முடியல. நினைச்ச உடனே வேலை கிடைக்கணும்னா அது அவ்வளோ சுலபம் இல்லை. நீ வேணா ஒன்று பண்ண, உன் ரெஸ்யூமே என்கிட்ட கொடு, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் உடனே. எனக்கு இங்கே நிறைய பேர் தெரியும். இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஈகோ வெறும் வரட்டு கௌரவம் மட்டும்தான் இருக்கு உன்ன மாதிரி பசங்களுக்கு, இல்லை? ஒரு உண்மையை சொல்கிறேன். கடைசியில் ஸ்ரீலாவை நான் தான் கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்க போகிறேன். நீ அப்பவும் வேலை தான் தேடிட்டு இருக்க. அசிங்கமா பிஹேவ் பண்ணாத. அவருக்கு வேலை கிடைக்காத கோவம், அதான் ஒரு வேலை ஆஃபர் பண்ணேன். அதுக்கு கிடைச்ச பரிசு தான் அது. நான் போ. சாரி ராம். ஸ்ரீராமலகர் கோவத்துக்கு நீ பஸ்லிஸ்தான் போணுமா?
அங்கே ரொம்ப வெயிலாண்டா. உன் குவாலிஃபிகேஷனுக்கெல்லாம் இந்த ஜாப் ரொம்ப கம்மிடா. டேய் இந்த ஊரே பிடிக்கலடா, அதான் இந்த ஊரை விட்டு போகிறேன். ப்ரூவ் பண்ணும்ல, ப்ரூவ். இந்த நேரத்தில் இந்த ஜாப் தான் கிடைச்சது, அதனால தான் ஒத்துக்கிட்டு போகிறேன். ஜாப் ஓகே தானே? சார் ஓகே சார். எங்கே சார் சொன்னால் கேட்டா தானே. இங்கே கிடைக்கிற ஜாப்லாம் இவன் கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க பத்தாதான் பசலிஸ்தான் கிளம்பி போகிறான். சும்மா இன்னும் 3 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா லண்டன்ல சிவாவோட தம்பி ஒர்க் பண்ற கம்பெனிலே வேலை கிடைக்கும். என்ன சொல்றீங்க? உங்க சாய்ஸ். இல்லை சார், இதுவே நல்ல ஜாப் தான். இன்னைக்கு உடனே ஒரு ஜாப் தேவை. தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் இவ்வளோ ஷார்ட் பீரியடில். என்ன தம்பி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இட்ஸ் மை ஜாப். ஏய் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சார் சொல்லுங்கள், என்ன விஷயம்? பாவம் இவங்க புவர் ஃபேமிலி. பையனை பசிலிஸ்தான் அனுப்புறாங்க. ஆர்டிஸ்டிக். அதுக்காக புத்தி சுவாதீனம் இல்லாதவன்னு நினைச்சாதீங்க. பயங்கர ஸ்மார்ட். ஜாக்கிரதையாக அவனை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுறணும். உங்க கூட அனுப்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் சந்துரு. இக்பால் அதை கீழே வை. அண்ணா கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லு. நான் வாத் இக்பால். நான் வீடு பெருக்குவேன், நான் வீடு துடைப்பேன், பாத்திரம் தேய்ப்பேன், டிவி பார்ப்பேன், நமாஸ் பண்ணுவேன், நான் வீடு துடைப்பேன். வீடு ஸ்டாப். கொஞ்சம் ஓவரா ட்ரைனிங் கொடுத்துட்டோம். இமிகிரேஷனில் சொல்லணும்ல, அதான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறான். என் கூட வரீங்களா ஃப்ளைட்டில்? இதை விட பெரிய ஃப்ளைட்டில். எதுவும் பேச மாட்டேன்ற. இதை நான் எடுத்துக்கிட்டா? மொக்க வாங்கினியா? தப்பாக கேட்டோம் சொல்ல இருக்கு. தேங்க்ஸ், ஸ்வீட். ஷோர் சார், நான் கூட கூப்பிட்டு போகிறேன். ஷீலாக்கு ஃபோன் இப்படி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ ஊருக்கு எங்கேயும் போக வேண்டாம், வா வீட்டுக்கு போலாம். ஏ லட்சு, முதல் தடவை உன்னை விட்டு நான் தனியாக போகிறேன்ல. வேற யார்கிட்டயாவது இந்த கதையை சொல்லு. அரே லட்சு, நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீ உடம்பு பார்த்துக்கோ. எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? சார் வாங்க. எல்லாம் நான் சொன்னேன்ல, ஹரிதாஸ் சார். நமஸ்காரம். ரொம்ப நன்றிங்க. பாஸ்போர்ட் கொடு. சார். ஏய் சந்துரு, உங்க பேக்கேஜ் எங்க இருக்கு? இங்கே இருக்கு சார். நீங்க பேசிட்டு இருங்க, நான் செக் இன் பண்ணிடுறேன். டேய் ஷீலாக்கு ஃபோன் பண்ணியா? பண்ணு. ஸ்ரீ ஸ்ரீ ஹலோ. என்னடாச்சு? அவளுக்கு ஃபோன் பண்ண ராம் எடுக்கிறான், சின்ன ஆளுக்கா. ஓகே இக்பால், பாய். சந்துரு. சார் சாரி சார், நான் ஒரு ஃபோனில் இருந்தேன். பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் சார். சந்துரு, என்னப்பாச்சு இவனுக்கு? ஆர் யூ ஆல் ரைட்? அந்த ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணா ராம் அட்டன் பண்ணிட்டான், அதான் கடுப்புல இருக்கான். இந்த பசங்களோட ரொமான்ஸை புரிஞ்சிக்கவே முடியல. போதும்டா, நான் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஜாக்கிரதை, நல்லா சாப்பிடு. தினம் 2 தடவை இல்லை 3 தடவை ஃபோன் பண்ணு, ஓகே? நீ அழறத நிறுத்து, சரியா? போயிட்டு வரேன். ஓகே. ஆல் தி பெஸ்டா. ஹலோ ஹலோ சிவா, கூப்பிட்டிருந்தியா? சந்துரு தான் 2-3 தடவை ஃபோன் பண்ணியிருந்தான். நீ அட்டன் பண்ணல, ராம் தான் எடுத்தான். சந்துருவா? அவன் கிளம்பிட்டான். எங்க? அவன் பஸ்லிஸ்தானுக்கு வேலைக்கு போறான். வாட்? செக்-இன்ல ஆயிடுச்சு, டேக் ஆஃப் மாத்திரம் தான் பாக்கி.
In this country, drug means death. பாத்திரம் தேய்ப்பேன் எதுக்கு சுட்டாங்க? இங்க போது மருந்து கொண்டு வந்தா சாவுதான். ஏய் இக்பால் இக்பால் இந்தா இது உன்னோட பாஸ்போர்ட் சரியா? போய் எனக்கு ஃபோன் பண்ணு சரியா? மறந்துடாத. ஓகே? Excuse me, are you both from India? Are these luggage yours? எஸ் சார். This luggage checked? No sir. Come on, go and get it checked. Come on. One by one. Here. Has it? Drugs, don't move. Lie down. Everyone on the floor. சந்துரு இந்த பேக்கை உங்க பேக்கேஜோட சேர்த்து போடுறேன். எங்க ஆபீஸ் ஆளுங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. சந்துரு எல்லாம் ஓகே தானே? شوف هذا فتش بالدقة، كل شيء أنها طيبة وشنطة. يا سيدي ما هذا وما هي؟ لا حقيقة. شوف ما هذا بالدقة. الشيء بلون الابيض سموا يا صديق سموا قلبها حقيقة قلب Sir, this is not mine, sir. Sir, what is this? شوف غالي. قلبها ما هذا؟ يا سلام هذه المخدرات كثيرة. صافية. خذ صورة. मैं इसको बड़े जनाब के कमरे में ले जा रहा हूँ. طيب. मिस्टर चंद्रशेखर हाउ आर यू? சார் நான் ஹரிஷ், இந்தியன் கவர்மெண்ட்காக வேலை செய்கிறவன். சார்ட் ஆஃப் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். தெரியும் 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 தெரியும்ப்பா தெரியும். வாங்க போலாம். கமான். Are you scared, Mr. Chandrasekhar? சார் கொஞ்சம் சார். Don't get scared. Why are we here? To help you. You help us. Next flight you can go back to India. No? சார் சொல்லுங்க சார். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். Who gave you this? சார் சத்தியமாக எங்களுக்கு தெரியாது சார். சார் இந்த பேக்கேஜில் இருந்தது கூட எங்களுக்கு தெரியாது சார். சார் டிராவல் ஏஜென்ட்டு மும்பை ஏர்போர்ட்டில் எங்களை ஏமாத்திட்டான் சார். சார் ட்ரஸ்ட் மீ சார். சார் ஸோ இப்போ நீங்கள் இங்கே யாருக்கு கொண்டு வந்தீங்கன்னு காட்டி கொடுக்க மாட்டீங்க. சார் காட்டி சார் we are innocent சார். I have no idea சார். சார் சாரி சார், தட்ஸ் ஆல் ஹி ஹேஸ் டு சே. Take him. ஆமா சார், உள்ள நம்ம செட் பண்ண ஆபீஸை சொதப்பிட்டாங்க. அனுப்பிச்சதுல 2 குருவிங்க மாட்டிட்டாங்க. என்ன சொல்ற?